குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி டெய்லி கண்டபர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா February 6, 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபர்ஸ் நான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டபர்ஸ் பார்த்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவலத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா லத்தி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். லத்தி இந்தியன் அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது வந்து பேட்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500, ஓல்ட் ஸ்டூடெண்ட்க்கு 1000 ரூபீஸ் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த ஷெடியூலில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கும். என்னைக்கு என்ன டெஸ்ட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு 2000, நியூ ஸ்டூடெண்ட்க்கு 2500 வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா February 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருக்கிற ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? 2 டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக உருவாக்கியிருக்கோம். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பொறுமையாக அந்த ஷெடியூலை பாருங்கள். நிறைய ரிவிஷன் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்துகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த தேர்வு நீங்கள் தாராளமாக எழுத முடியும். February இப்போ வருகின்ற 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வானது நடக்க இருக்குது. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தாராளமாக இலவச தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பாருங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பேரவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிடுச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரவைத் தேர்தல், அதாவது இடைத்தேர்தலும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நபார்டு வங்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கிய திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக குறிப்பாக தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம மறுமலர்ச்சி திட்டம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்ற திட்டம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த திட்டங்கள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கிறனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை மார்க் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா February 7 முதல் February 3 வரையும் பார்த்திங்கன்னா பழங்குடியின இளைஞர்கள் பரிமாற்ற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. சென்னையில் நடைபெறும் 16வது பழங்குடியின இளைஞர்கள் பரிமாற்ற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 15 நடந்திருக்கு. இப்போ நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16வது மாநாடு இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்வழிப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா நேரு யுவகேந்திரா சங்கதன் அப்படின்ற ஒரு விழா, அது வந்து பழங்குடியின பரிமாற்ற திட்டங்கள் அப்படின்ற ஒன்று செயல்படுத்தி வராங்க. இது கடந்த 2006 முதல் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 15 முறை நடந்திருக்கு. இப்போ 16வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளம் விண்வெளி ஆராய்ச்சி மாணவி SRM பள்ளி வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா நிதியுதவி வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் கூடுவாஞ்சேரியில் இருக்க SRM பொதுப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவியான பி இனியா பிரகதி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்வெளித்துறை ஆராய்ச்சியில் பல்வேறு சாதனைகள் வந்து படைச்சிருக்காங்க. நிறைய இஸ்ரோ, அது மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆய்வு மையங்களை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் நிதியுதவி வழங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளில் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களில் கலந்துரையாடி வாய்ப்பை பெற்றுள்ள இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நாசா நிறுவனத்துடன் இணைந்து ஆர்டிக் மிஷன் மற்றும் மார்க்ஸ் ஆன் எர்த் மிஷன் அப்படின்ற திட்டங்களுக்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். ஓகேங்களா? முக்கியமானது இந்த வார்த்தை முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க 1930. இது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை தெலுங்கானா உயர்நீதிமன்றங்கள் 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நீதிபதிகளாக பதவி உயர்வு வழங்க வந்து பார்த்திங்கன்னா கொலிஜியம் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏன்னா அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முறையாக சமைக்கப்படாத இறைச்சியிலிருந்து பரவும் GPS அப்படின்ற நோய், அதாவது பார்த்திங்கன்னா பால் மற்றும் இறைச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா முறையாக கொதிக்க வைத்து சமைக்காவிடில் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கில்லன் பேரோ சிண்ட்ரோம் GPS அப்படின்ற நோயை வந்து பரப்பும் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறதா வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்று காரணமாக உடலில் உருவாகும் GPS பாதிப்பு
பல காலமாக சமூகத்தில் இருந்தாலும் அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலம் பூனே உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்க. தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவனுக்கு அந்த நோய் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டார். அதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இந்த ஜிபிஎஸ் நோய்க்கு பல்வேறு பாக்டீரியாக்கள் காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேம்பைலோபாக்டர் ஜேஜினி அப்படின்ற பாக்டீரியா தான் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் 35% இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூனேவிலும் கொல்கத்தாவிலும் ஏற்பட்ட பாதிப்புக்கு தண்ணீரில் கலந்திருக்கும் கேம்பைலோபாக்டீரியா ஜேஜினி அப்படின்ற பாக்டீரியா தான் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இலவச ரேஷன் திட்ட பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறை தகவல் மூலம் வந்து ஆய்வு நடத்திருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இலவச உணவு திட்டத்தின் கீழ் பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தகுதியான பயனாளர்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வந்து வழங்குகிற திட்டம். இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆய்வு நடத்தி விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நீக்க சொல்லியிருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு கரோனா காலகட்டத்திலேருந்து கரோனா வந்து பார்த்திங்கன்னா பரவிய காலகட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் உணவு தேவை நிறைவு செய்ய மத்திய அரசு இலவச உணவு தானிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினாங்க. இது 2024 வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வரும்போது மேலும் 5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு நிறுவனங்களில் தவறு செய்யும் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அந்த நடவடிக்கைக்கான பெரும்பான்மையான சாத்தியக்கூறுகள் நிலையை வந்து பார்த்திங்கன்னா நிரூபிப்பதே போதுமானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. குற்ற வழக்குகளில் தேவைப்படுவது போல காரணங்களும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலோட்டமான போதுமான காரணங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அலுவலகம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் கணினி, டேப்லெட், அதிதிறன் பேசி ஆகியவற்றில் வந்து ChatGPT, DeepC உள்ளிட்ட எந்த வகையான செயற்கை நுண்ணறிவுகளும் மென்பொருளையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த முக்கிய தகவல்கள், கோப்புகள் ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பதால் வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலகம் சார்ந்த அலுவலக பயன்பாட்டில் வந்து கணினி, மடிக்கணினி, அதிதிறன் பேசியில் ChatGPT, DeepC உள்ளிட்ட எந்த வகையான செயற்கை நுண்ணறிவு செயலியும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ChatGPTங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோடது, DeepSeek அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சீனாவோடது. இந்த சீனாவோட இந்த DeepSeek வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, இத்தாலி போன்ற நாடுகள் முன்னாடியே தடை பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்காவும் தடை பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவிலான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு உதவுவதாக வந்து பார்த்திங்கன்னா சாம் ஆல்ட்மேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னா அதாவது வந்து இந்தியாவுக்காக செயற்கை நுண்ணறிவு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கத்துக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரி. ஓகேங்களா. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ChatGPT உருவாக்கியவர் தான் இவர். ஓகேங்களா. ChatGPTங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய ChatGPT. ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்யூ சார்பில் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அடுத்து அமெரிக்காவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக குடியேறியதற்காக நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸில் இருக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா. அடுத்தது உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் லிவிங் இன் உறவுக்கான அந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையாக பொது சிவில் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி அமலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா. இது முக்கியமான நியூஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உத்தரகாண்டில் நடைபெறும் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்து சைக்கிளிங்கில் ஒரு வெள்ளி, அதாவது ரோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்கலம் என 2 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்னும் கேம் முடியல. கேம் முடிஞ்சால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஐநா மனித உரிமை ஆணைய கவுன்சிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா விலகிக் கொள்வதற்கான அரசாணை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது 2ஆம் உலகப் போரின் முடிவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக போர்கள் எதுவும் தொடங்காமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஐநா பாதுகாப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுது. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித உரிமை கவுன்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா விலக இருக்குது. அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய மையத்தை வந்து பார்த்திங்கன்னா இக்னித்தோ அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தொழில்நுட்ப நிறுவனம். ஓகேங்களா. ஏன்னா டிஎன்யூ சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தொழில்நுட்ப எக்ஸாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதனால் அதை கொஞ்சம் மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. மந்த்லி வீக்லி படிக்கும்போது அப்படி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய 2ஆம் நிலை காவலத்திற்கான டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.